இந்த 5 கணக்கை முடிக்க முடியுமா? 99% பேர் தோல்வி அடைகிறார்கள். உங்களுடைய ஸ்கோர் 5க்கு எத்தனை காண்போம். கேள்வி இலக்கம் 1 நம்பர் சீரிஸ். இதுகின்ற அடுத்த இலக்கம் என்ன? 5 வினாடி யோசிக்கவும். ஆன்சர் 42. 42 எப்படி வந்து பார்ப்போம். நம்பர் சீரிஸுக்கு பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும். ஒன்றின் வர்க்கங்கள் சம்பந்தமா கண்டுபிடிக்கலாம். ஒன்றின் வர்க்கம் 1, அதோட 1 கூட்டினா 2. 2 வர்க்கம் 4, அதோட 2 கூட்டினா 6. அதே மாதிரி 3 வர்க்கம் 9, அதோட 3 கூட்டினா 12. அதே மாதிரி 4 வர்க்கம் 16, அதோட 4 கூட்டினா 20. 5 வர்க்கம் 25, அதோட 5 கூட்டினா 30. அப்ப அடுத்தது வரப்போறது 6 வர்க்கம், அதோட 6 கூட்டணும். 6 வர்க்கம் 6 36, அதோட 6 கூட்டினா இதுக்குரிய விட 42. வர்க்கங்களை பயன்படுத்தாம சொற்களையும் செய்யலாம். வர்க்கங்களை பார்த்தோம்னா 1 2 3 4 5 6வது இருக்கு. அப்ப 6 வர்க்கத்தோட 6 கூட்டணும்னு சொன்னாங்க. 6 6 36, அதோட 6 கூட்டினா 42. அதை விட சுலபா பார்க்கணும்னா பேட்டர்ன் பார்க்கணும். 2 6 4 கூட்டுப்படுது. 6க்கும் 12க்கும் 6 கூட்டுப்படுது. 12க்கும் 20க்கும் 8 கூட்டுப்படுது. 20க்கும் 30க்கும் 10 கூட்டுப்படும். அப்ப அடுத்தது 12 தான் கூட்டுப்பட போகுது. 30 12 கூட்டினோம்னா 42 தான் இதுக்குரிய விட. இலக்கம் 2 குயிக் மேத்ஸ். இதுக்குரிய ஆன்சர் என்ன? லாஸ்ட் வீடியோ லாஸ்ட் क्वेश्चन ஆன்சர் 7 வர்க்கமூலத்துக்குள்ள 7 கூட்டல் 5 பெருக்கல் 3 கழித்தல் 8. இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு கேட்டாங்க. இதுக்கும் போட் மேட்ச் ஆர்டர் தான். பிரேக்கெட் செய்து பெருக்கல் செய்து பிறகுதான் கழித்தல்ல செய்யணும். ஆனா ஆர்டர் படி இருக்கிறபடியா முன்னுக்கு இருந்து செய்துன்னு போவோம். 7ஓட 5 கூட்டினோம்னா 12. அதோட பெருக்க போறோம் 3 பெருக்கி 8 கழிக்க போறோம். 12 3 பெருக்கணும்னா 36. அதுல 8 கழிச்சோம்னா இதுக்குரிய விட வந்து 28 தான் இதுக்குரிய சரியான விட. இதுக்குரிய சரியான விட 28 தான் இதுக்குரிய சரியான ஆன்சர். 36 தான் இதுக்குரிய ஆன்சர். இப்படி 36 வந்து விளக்கமா பார்ப்போம். பொட்மேஸ் ஆர்டர்ல செய்யணும். அது உங்களுக்கு தெரியும். பொட்மேஸ் ஆர்டர்ல வகுத்தலையும் பெருக்கலையும் செய்துட்டு தான் பிறகு கூட்டல் கழித்தலுக்கு போகணும். முதல்ல வகுத்தலை செய்யணும். 144 12 வகுத்தோம்னா 12 கூட்டல் 8 பெருக்கல் 3 இருக்குது. இனி நாங்க செய்ய வேண்டியது கூட்டல செய்ய முன்னுக்கு பெருக்கலை செய்ய வேணும். இப்படி பார்த்தா 12ஓட கூட்ட போறோம். 24 கூட்ட போறோம். 12ஓட 24 கூட்டினோம்னா இதுக்குரிய விட வந்து 36 தான் இதுக்குரிய சரியான விட. கேள்வி இலக்கம் 3 சிம்பிள் பின்னம். இதுக்குரிய ஆன்சர் என்ன? இதுக்குரிய ஆன்சர் 1. இந்த 1 எப்படி வந்தேன்னு விளக்கமா பார்ப்போம். இதுல கூட்டல் இருக்கு. கீழே இருக்கிறது பின்னத்துல கூட்டலா இருக்குன்னா கீழே இருக்கிறது சமனா இருக்கணும். இங்க சமனா தான் இருக்கு. அப்ப 4 மேல் 3ஐயும் கூட்டப்புறம் 4 மேல் 1ஐயும் கூட்டப்புறம் கூட்டினோம்னா கீழே போமாசின்னு சொல்லுவோம். அது சமனா இருக்கு. மேல இருக்க கூட்ட வேண்டியா கழித்தல்னா கழிக்க வேண்டியா. 4 விட வந்து 1. இலக்கம் 4 சதவீதமும் கூட்டலும் சம்பந்தப்பட்ட கேள்வி. இதுக்குரிய ஆன்சர் என்ன? ஆன்சர் 110 தான் இதுக்குரிய ஆன்சர். 110 எப்படி வந்து பார்ப்போம். நிறைய கேள்வி எழுதிய மாதிரி பார்த்துட்டு 100% தான் தந்திருக்கு. 402. இப்போ 10% தெரியும் 40. கேட்டது 20%. அப்ப 20% அதில் 2 மடங்கு. 10% 2 மடங்கு. அப்ப 80. கேட்டது அதோட 30 கூட்ட சொல்லி 80ஓட 30 கூட்டினோம்னா விட வந்து 110 இதுக்குரிய விட. சதவீதம் நிறைய கேள்வி பார்த்துட்டோம். அதனால ஈஸியா இருக்கு. இலக்கம் 5 ஃபைனல் கொஸ்டின். பொட் மேட்ச் சம்பந்தப்பட்ட ஃபைனல் கொஸ்டின். இதுக்குரிய ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதுக்குரிய ஆன்சர் விளக்கமா சொல்றேன். உங்களுடைய ஸ்கோர் என்ன? 5க்கு 5, 5க்கு 4, 5க்கு 3 கமெண்ட்ல போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கேள்விக்குரிய முழு விளக்கம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் அடுத்த காணொலி இதுக்குரிய விளக்கம் தொடர்ச்சியா பார்க்கக்கூடியா இருக்கும். அடுத்த காணொலி இன்னும் காட்டா வருது.